வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட பேர் ஜெயசித்ரா. நான் செங்குன்ற மனவளக்கலை மன்றத்திலேருந்து வரேன். எனக்கு ஏஜ் 46. கடந்த 30 வருஷமாக நான் டேப்லெட் சாப்பிட்டு வரேன். எபிலெப்சி பேஷண்ட். பட் இப்போ தனியாக தான் ஆழியார் வந்திருக்கேன் என்னோடய மன்ற தோழிகள் மூலமாக. அதுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது யாருன்னு நம்ம மகரிஷி ஐயா தான். ஸோ கடந்த 6 மாத காலமாக நான் ஐயாவோட பயிற்சிகள், அடிப்படை பயிற்சிகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரேன். எனக்கு இந்த மனவளக்கலையை அறிமுகப்படுத்தினது எங்கள் பெற்றவங்க. அப்பாவோட ஒரே ஆசை அவரோட மகள் ஆசிரியர் பயிற்சி மேற்கொண்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு பேசிக்காக பிரம்மஞானம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ எங்கள் மன்றம் சார்பாக வந்திருக்கேன். கொஞ்சம் திக்குது, சாரி, மன்னிக்கணும். எல்லாருக்கும் இருக்கிற பதட்டம் தானே. நானும் உங்களை போல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னென்னா, நம்ம மன்றத்தில் தென் மனவளக்கலையில் நம்ம ஆசிரியர்கள்லாம் 3 நாள் சொன்ன மாதிரி நிறைய தவம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அதெல்லாம் நமக்கு வருமா, சாத்தியமா அப்படின்ட்டு எனக்கும் நிறைய சந்தேகம்லாம் இருந்தது. பட் 6 மாத காலமாக அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரேன். என்னென்னா, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். எனக்கும் இருக்குது. 3 மாதம் முன்னாடி தான் எங்கள் ஹஸ்பண்டை நான் இழந்தேன். பட் அந்த எந்த விதமான அது ரிஃப்ளெக்ஷன் என்னோடய லைஃப்பில் இல்லாத அளவுக்கு என்னோடய மனவளக்கலை எனக்கு ஒரு பெரிய உதவியாக, ஒத்தும் உதவியாக இருக்குன்றதை நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா, ஒரு கையில் நம்ம மகரிஷியோட தத்துவத்தையும், ஒரு கையில் என்னோடய மனவளக்கலை மன்றத்தையும், என்னோடய ஆசிரியர்களையும், என்னோடய தோழிகளையும் நான் பிடிச்சிக்கிட்டு வந்தேன். ஏன்னா, கனவளை இழந்தவங்க வெளியில் அவ்வளோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் மன்றத்தில் தாராளமாக என்ன வருஷம் நாங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வரேன், தொடர்ந்து தவம் பண்ணிட்டு வரேன். தவம் பண்ணால் என்ன நடக்கும், என்ன கிட்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு உதாரணம்னா, எவ்வளோ சங்கடமான சூழ்நிலையோ நம்மளால் படாமல் ஒரு முடிவு எடுக்க முடியுது. இப்போ பேச பதட்டமாக இருக்குது. கீழே உட்காரும்போது நல்லா தான் பேசினேன். சரி, உங்கள் எல்லாரையும் பார்க்கல, நான் மைக்கு மட்டுமே பார்த்துட்டு பேசுகிறேன். என்னென்னா, நமக்கு நிறைய தெரியும், விஷயங்களுக்கு உண்டான தீர்வு நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோன்னா, உணர்ச்சியை பட்டு போயிடுவோம். நம்ம என்றைக்குமே நம்மளோட முடிவை அறிவுக்கிட்ட விட்டுட்டோன்னா அது சரியான முடிவு எடுக்கும். ஆனால் நம்ம அறிவுக்கிட்ட விட மாட்டோம். என்ன பண்ணுவோம், மனசுக்கிட்ட விட்டுருவோம். ஸோ நம்ம முடிவு என்ன பண்ணோம், அறிவுக்கிட்ட விடணும். ஸோ கஷ்டமான சுச்சுவேஷனில் அறிவு என்ன சொல்லுதோ அதை பற்றி நடக்கணும். ஸோ அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு நிதானம் எப்போ வரும்னா, மகரிஷி சொல்கிற அந்த தவமெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்களும் செய்யுங்க. நான் செஞ்ச ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கேன். பசங்க எல்லாம் இப்போ நல்லா மதிக்கிறாங்க. அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக நம்புகிறாங்க. சொந்தக்காரங்க மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு. அதை நீங்களும் அனுபவிச்சு உங்கள் லைஃப்பில் நீங்களும் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பேச வந்திருக்கேன். நன்றிப்பா. வாழ்க வளமுடன்.